ஜென்குரு இக்கியூ சிறுவனாக இருந்தபோது நடந்த நிகழ்ச்சி இது. சிறுவனாக இருந்த இக்கியூ புத்திசாலியும் அதே சமயத்தில் துடுக்குத்தனம் கொண்டவனாக இருந்தான். ஜப்பான், சீனா போன்ற நாடுகளில் இருந்து கொண்டு வந்த தேநீர் கோப்பைகள் மிகவும் அரிய கலைப்பொருட்களாக கருதப்பட்டன. ஒருவருடைய மதிப்பு அவருடைய சிறந்த கலைப்பொருட்களின் சேகரிப்பை பொறுத்து இருந்தது. தங்கத்தை விடவும் மிக மதிப்புடையவையாக இவை கருதப்பட்டன. இக்கியூவின் ஆசிரியரிடம் விலை மதிப்பில்லாத, அரிதாகவே கிடைக்கக்கூடிய கலைப்பொருட்களான ஒரு தேநீர் கோப்பை இருந்தது. ஆசிரியர் இல்லாத சமயத்தில் ஒரு நாள் அதனை எடுத்து பார்த்து கொண்டிருந்த இக்கியூ கை தவறவிட்டு உடைத்து விட்டான். உடைத்தவன் நெஞ்சம் படபடக்க என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான். ஆசிரியர் அறையினுள் வரும் ஓசை கேட்டது. உடைந்த கோப்பையை கையில் எடுத்து தன் பின்புறமாக மறைத்து கொண்டான். ஆசிரியர் அருகில் வந்ததும் எதுவும் நடவாதது போல் முகத்தை வைத்து கொண்டு, ஐயா, எதற்காக மனிதர்கள் இறக்கிறார்கள் என்று கேட்டான். ஆசிரியர் சிறுவனுக்கு புரியும்படியாக, எவ்வளவு நாட்கள் தான் வாழ்வது? சாவு என்பது இயற்கையான ஒன்று. உலகத்தில் பிறந்த எது ஒன்றும் இறந்துதான் ஆக வேண்டும் என்றார். அந்த வார்த்தைக்காகவே காத்திருந்த சிறுவன் இக்கியூ, இப்பொழுது உங்கள் தேநீர் கோப்பைக்கு சாகும் நேரம் வந்துவிட்டது என்று கூறி உடைத்த கோப்பையை காண்பித்தான். ஆசிரியர் அவனுடைய சாமர்த்தியத்தை பார்த்து வியந்து சிரித்து கொண்டே சென்றார். எப்படிப்பட்ட கோபத்தில் இருப்பவர்களையும் சாமர்த்தியமான வார்த்தைகள் சமாதானப்படுத்திவிடும்.